ஜனாஸ் ரெசிபி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா அந்த ரெட் கலரில் தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். நாம் இன்றைக்கி சிக்கன் மட்டன் இதில் பிரியாணி செய்கிறதுக்கு பதிலாக ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரியாணி பார்க்கலாம். பன்னீரை வச்சு பிரியாணி செய்ய போகிறேங்க. வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறேன். குக்கரில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போது 200 கிராம் பன்னீரை இது போல் நல்லா ஸ்கொயராக நறுக்கி வச்சுக்கோங்க. எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ்க்கு நறுக்கி வச்சுருங்க. அதை ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். பன்னீருக்கு தேவையான கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதே குக்கரில் பிரியாணி தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. பட்டை, கிராம்பு, பிரியாணி இலையை போட்டு பொரிய விடுங்க. அதுக்கப்புறமா நான் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. நல்லா ரோஸ்ட் ஆகணும், ஆயில் பிரிஞ்சு வரணும். இப்போது அடுத்ததாக தக்காளி 2 பெரிய தக்காளி நறுக்கி வச்சு அதை ஆட் பண்ணிடுங்க. தக்காளி அப்படியே மசிஞ்சு சாஃப்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் மற்ற பொருள் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டதுக்கப்புறம் நான் இன்றைக்கி கேப்சிகம் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். குடமிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதை சேர்த்திங்கன்னா தான் நல்ல மணமாக இருக்கும் பிரியாணி. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுருங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு பிரியாணிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுருங்க. நான் 2 டம்ளர் அரிசியை ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. பன்னீரை ஃப்ரை பண்ணி கடைசியாக சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த ரைஸ் கூட சேர்த்திங்கன்னா நல்ல எசன்ஸ்லாம் இறங்கி நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க. இப்போவே சேர்த்துருங்க. ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்ல ஒரு 3 விசில் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. தம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் 3 விசில் கழித்து ஆஃப் பண்ணி தம்மில் வச்சுட்டேன். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. நல்லா குக் ஆயிடுச்சு. பன்னீரை கடைசியாக ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவரே இருக்காது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.